ஹல்லேலூயா. சின்ன பாட்டு பாடுங்க. மறப்பேனோ மறந்து போவேனோ
அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் அனைவருக்கும் நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் குறிப்பிட்ட பிரேயர் மீட்டிங் நடத்தி அற்புதமாக நம்முடைய சிஎம்சி மருத்துவமனையில் இதனால ஒரு சிறிய இல்லை நம் ஒருவருக்கு கூடி செபித்து தேவனை மையப்படுத்தும்படி தேவனுக்கு முதலாவது நம் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையாகவே நாம் பார்க்கின்ற கர்த்தருடைய திருவார்த்தை அனைத்தையும் நல்ல வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை அது அனைத்தையும் நல்ல வார்த்தை. இந்த உலகத்திலே கிடைக்காத வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் குறித்து நாம் சிந்திப்போம். யாராவது ஒரு படிக்க பார்க்கலாம். தடைகளை நீக்கப்படுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி ஆசீர்வாதம் உபதேசித்து நடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னில் நடந்து போவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தடைகளை நீக்கப்படுகிறவர் அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறார். எவ்வளவு பெரிதான விஷயம்! நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகளை குறித்து தியானம் பண்ணும்போது இவ்வளவு வார்த்தைகளை குறித்து சொல்லலாம் கதைகள் பற்றி. ஆனால் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இடத்துல சில வார்த்தைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பழைய ஏற்பாடு புத்தகத்தில் அநேக கதைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாமே வந்து கொண்டிருந்தது. அந்நாளில் நியாயாதிபதிகளை ஆண்டவர் நியமித்தார் நியாயம் விசாரிக்கும்படி. அது மட்டுமல்ல, ராட்சசர்களையும் உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகளையும் கொடுத்தார். ஆனால் ஜனங்கள் நம்பிக்கை அடைப்படியில் இல்லாதனால அவருடைய வாழ்வில் பலவிதமான சூழ்நிலையும் காணப்பட்டது. என்னால் எதிர்ப்பு சக்திகள் நிறைய வந்து இருக்கிறதுனால அவங்களால ஜெயிக்க முடியல. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, வேதத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது அவர்களுடைய நாமம் என்ன நாமம் சொல்லப்படுது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நம்முடைய தேவனுடைய அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு உண்மையான வார்த்தைகள் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஜனங்களுடைய வாழ்வில் சீர்கெட்டு போகிற பயங்கரமான ஒரு பயந்து திகிலடைந்து இருளடைந்து மரணம் என்ற வாழை ஓசை வரும்போது நல்ல வார்த்தை கூறுகிறார். என்ன வார்த்தை? கர்த்தருடைய மகன், நீங்க பயப்படாதீங்க, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த குமாரன் யாருன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதல் ஆதாம் யாருன்னா, முதல் ஆதாம் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதுனால அவன் என்ன ஆயிட்டாருன்னா, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே. அடுத்த ஆதாம் யாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா முதல் ஆதாம் பாவம் அவன் மரிக்கும்போது பாவம் இருந்தானா? சொல்லுங்க. அதுக்குள்ள பாவம் இருந்ததா? அதுக்குள்ள பாவம் இருந்தது இல்ல இல்ல. ஏன்னா அது யார் உருவாக்கினது? கடவுள். இந்த உலகத்தை அழகுபடுத்த வேண்டாம், இந்த உலகத்தில் மனுஷன் வாழ வேண்டாம், நம்மை போல உலகத்தில் ஜனங்கள் நடமாட வேண்டாம், பழகி பெருக வேண்டாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம், தேவனை மகிமைப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி 6 நாள் பண்ணார். 5 நாள் சகலவிதமான நிகழ்ச்சி கொடிகள் எல்லாமே உருவாக்கின ஆண்டவர் மனுஷனையும்
மனுஷன் உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்வு இருந்தார். அல்லேலூயா. அவரை வணங்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி. ஆனால் அவன் ஆதாம் ஆண்டை உருவாக்கி தன் ஜீவனை அவர் சுவாசித்த புதிய ஆசிரியத்தை கொடுக்கிறார். ஜீவாத்மானார். உதாரணம் என்ன? ஜீவாத்மா. தேவனே உயிர் கொடுத்தார், தேவனே பேச வைத்தார், தேவனே கடவுளுக்கு கை கால்கள் முகங்கள் அவரை போல உருவாக்கினார். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் யாரை பார்க்கிறோம்? உருவத்தை போலதான் இருக்கிறோம். நம்மளாம் குறைவு போல இல்ல, மிருகச்சீவனை போல இல்ல, ஒரு டிஃபரெண்டா உருவாக்கி இருக்கிறார். மிருகச்சீவனுக்கு மற்றவர்களுக்கு 5 அறிவு கொடுத்தார். ஆனா நமக்கு எத்தனை அறிவு கொடுத்தாரு? 6 அறிவு கொடுத்தாரு. அவரை வணங்கும்படி, தொழுது கொள்ளும்படி, அவரை போற்றும்படி, இரவும் பகலும் தியானம் செய்யும்படி. என்னைக்கு தியானம் பண்றோம்? ஏதோ ஒன்று குடிக்கிறாங்க, பீடி குடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, ஏதோ வந்து வேலை செஞ்சோம், கடவுளை தொழுது கொள்ள பரவிட்டு போய சூழ்நிலை வந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால்தான் சீக்கிரமா மறைத்து போய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாவம் செய்ததுனால அவரை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா முந்தின பாவம் செய்தார். இன்று என்ன பண்ணாரு? அவரும் பரிசுத்தமாய் உலகத்தில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் உலகத்தில் கன்னிமரியை வச்சு யாருங்க? சிறுவை பெற்றோனே நீ வாழ்க, வாழ்க. ஏன்னா யூதர்கள் வந்து தாவீதுடைய குலத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார், அவருடைய வார்த்தை அங்கதான் வரப்போகிறது சொல்லி யூத சந்தன மக்கள் கன்னி ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்து யாவைக்கு பிறப்பாரோ என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா ஆண்டவர் யோசேப்புடைய குடும்பத்தை எழுந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் பாவம் செய்யவே செய்யல, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க சரி, ஆனா பாவம் செய்யல. ஆனா மரியாளுடைய வயிற்றில பரிசுத்தம், மகிமையான பரிசுத்தம், பரிசுத்தமான அந்த சரீரத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பிறக்கப்பட்டு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் இருந்ததுனால இந்த வசனத்தை படிச்சிருப்போம். நீங்க 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கப்படுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் எடுத்து அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே செய்கிறார். எல்லாமே மகிமையாக செய்கிறார். எல்லாம் நடக்குது. நல்லா கவனிக்கணும். எல்லாமே நடக்குது, எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்து கொண்டிருக்கிறாரு. குஷ்டரோகிகளை சுகமாக்குறாரு. கண்பார்வை தெரிந்தவர்களுக்கு கண்பார்வை கொடுக்கிறாரு. பாவம் செய்தவர்களின் பாவத்தை மன்னிக்கிறாரு. ராயனுக்கு ராயனுக்கு கொடுக்கிறாரு. எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு பக்கம் என்ன? சாமுவேல், அதாவது இஸ்ரவேலுடைய தேவனுடைய ஆலயத்துக்குள்ள தீட்டுப்பட்டவர்களும் ஆமரை மக்களும் அந்த ஆலயத்துக்குள்ள போகவே தீட்டுப்பட்டவர்களும் சில மக்கள் தேவனுடைய சாலமோன் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்துக்கு போகவே அவங்களுக்கு ஒரே கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை. நல்ல படிச்சதுக்கா பெருமைப்பட்டதா அவங்க உட்காரணும். அதே ஒரு கீழ்த்தனமான கீழே வேலை செய்யறது, கீழ்த்தனமா இருக்கிறவங்க உன்னை சபிக்க விட மாட்டாங்க, வயிறு படிக்க விட மாட்டாங்க, உன்னை உட்கார விட மாட்டாங்க. அவங்க பாருங்க, பெரிய பிரசங்கம் பாரு, அந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் உட்கார மாட்டாங்க, பேசுவாங்க. அப்படி பண்ண இது பண்ண உங்களை ஆசிரியர் நல்லா பண்ணுவாங்க. ஆனா கீழ்த்தனமா இருக்கிற மக்களை ஒரு மடங்கு அனுப்பப்பட்ட உட்கார வேண்டிய மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தடைகளை நீக்கி போடுறா, அப்ப யார் வேணும்? கடவுள். அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், முடிக்கிற நேரத்தில் குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அந்த எருசலேமுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அங்கிருக்கிற புறா மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களை அழைத்து
எல்லாருக்கும் அந்த தடைகாட்சி நீங்கிவிட்டது. எல்லா ஜனங்களும் ஆலயத்துக்குள்ள போய் கர்த்தரை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தடையை நீக்கிறது யார் உண்டோ? நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கு எல்லாருக்கும் அனுமதி கிடைத்தது. அப்போ புதிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு நாம் சுதந்திரமாய் ஆடி பாடி மகிழ்ந்து களிப்புகிறோம். அதாவது கீழே தள்ளப்பட்ட பிள்ளை கூட பிரசனம் பண்ணலாம். அல்லேலூயா. எல்லாம் பிரசனம் யார் பண்ணணும்? இவங்க தான் பண்ணணும். அவங்க தான் ஜெபிக்கணும், அவங்க தான் துதிக்கணும், அவங்க தான் போற்றணும், இவங்க எல்லாம் செய்யணும். இந்த சட்டத்தில் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நான் இலவசமாய் கொடுக்கிறேன். என் நாமத்தினால புறப்பட்டு போங்க, என் நாமத்தினால சுவிசேஷத்தை அறிவிங்க, என் நாமத்தினால பிசினஸை ஓட்டுங்க, என் நாமத்தினால வேதஸ்தங்களை குணப்படுத்துங்க, என் நாமத்தினால எல்லா அற்புத மனிதனும் செய்யுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தடைகள் ஏன் வருகிறது? சில காரியங்களை கூர்ந்து கவனிக்கணும். பரிசுத்தம் இல்லாதனாலதான், பரிசுத்த வாழ்க்கை இல்லாதனால்தான் தடைகள் வருகிறது. பரிசுத்தம் இருந்ததால் தேவனுடைய கிருபை கிடைக்கிறது. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் ஜெபித்த கர்த்தருக்கு அற்புதம் சொல்ல வேண்டிய நான் ஜெபம் உபவாசம் ஜெபம் என் குடும்பத்துக்காக ஜெபம் ஆண்டவரை பார்த்தேன். அவர் கிருபையினால நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வேதனை நீங்கி போய்விட்டது, என் நோய் நீங்கி போய்விட்டது, என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொல்லி சாட்சியா சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய கிருபை வந்தாவே நமக்குள்ள தேவனோடு கூட நாம் சந்திக்கக்கூடிய ஆயத்தமா இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் அந்நிய பாஷை கிடையாது, நிறைய பேர் மறைக்கிறது கிடையாது. ஆனாலும் முழுவதும் சர்ச்சைக்கு போறது வருது, சர்ச்சைக்கு போறது வருது, சர்ச்சைக்கு போறது வருது, சோறு வருது, விளையாட்டு திட்டம். என்ன வாழ்க்கை? உனக்கு என்ன கிருபை இருக்குது? சர்ச்சைக்கு போறது, காணிக்கு போறது வரதான் அத்தனை. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தேவனுடைய கிருபை இருக்கணும். தேவனுடைய கிருபை இருந்தா உனக்குள்ள வரங்கள் இருக்கணும், உனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்கணும், தேவனுடைய மகிமை இருக்கணும். நீ நடக்கும் போது பிசாசு பேய் சூரிய மந்திர கட்டி ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். பரிசுத்தம் இருக்கு. பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வீணான வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. விசுவாசத்தினாலே நீதிமான். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினால், விசுவாசம் இருந்தாதான் தடைகளை நீக்கி போடுவார். நீ விசுவாசம் இல்லாமல் இருந்தானா வாழ்க்கையில உன்னை கட்டப்பட்டிருக்கும் இருட்டை பார்த்து பயப்படுவேன், அப்படி போன பயப்படுவேன், இப்படி போன பயப்படுவேன். ஏன்? உனக்குள்ள விசுவாசம் இல்லை, வெளிச்சம் இல்லை, உன்னுடைய இருதயம் இல்லாமே இருக்கிறது. அதனாலதான் இருளை பார்த்து பார்த்து பயந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை. ஒரு நாள் ஒரு இரவு நேரத்தில் நான் லைன் குட்டிக்காக வந்தேன். அது வரும்போது நான் சாப்பிட்டு இறங்கி வரும்போது லைன் எடுத்துக்கொண்டு பாட்டுக்காக வரேன். மேற்பாடியிலிருந்து வைரட் என்ற ஒரு அம்மா ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆகிவிட்டது, ஒரு 10-12 வருஷம் ஆகிவிட்டது. அங்கே உட்கார்ந்து கொண்டு மோன் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஏமான அழுது கொண்டிருக்கிறாங்க. யாரும் அழுது திரும்பி பார்க்கணும். பார்த்தா நம்ம சொல்றோம், ஐயா மகன் குழந்தை பெற்றெடுக்குது, ஆனா அந்த குழந்தை ஐசியூல இருக்குது, ஆனா அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட முடியாது, எந்த நரம்பு கூட கிடைக்கல, அந்த குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயா எல்லாமே மோசமாகிவிட்டது. எப்படியாவது அந்த குழந்தை பிழைக்கணும், எப்படியாவது இருக்கணும் என்று சொல்லி அதோடு அழுதாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இப்போ என் பாப்பத்துக்குள்ள குழந்தை நல்லா இருக்குமான்னு சொன்னேன். என்ன சொன்னேன்?
நீ போயிட்டு நீ அந்த குழந்தை பாரு, அந்த குழந்தை ஆசீர்வாதமா இருக்கும். ரெண்டு கையை பிடிச்சு 10 முத்தம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. எத்தனை முத்தம் கொடுத்தாங்க? கொடுத்துட்டு நம்ம குழந்தை பார்க்கறாங்க, குழந்தை நல்ல வியாதிக்கு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த குழந்தை படித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்பதான் உனக்கு கிருபை கிடைக்கும். தேவனுடைய பிரசன்னம் கிடைக்கும். உழைக்காமே ஆசீர்வாதத்தை பெற்றணும். உழைக்காமே எல்லாவற்றையும் வரணும். விதைச்சு தானே வரும். உன் பாவம் நினைக்கிறதே வரும். எதுவுமே செய்யாமல் எப்படி வரும்? அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தை நாம் தேவனுடைய மகிமையை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நான் சில காரியங்களை குறித்து ரொம்ப நேரம் டைம் நேரம் இல்லாதனால சில சுருக்க முடியாது. பாருங்க, மோசனுடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு தடைகள் வந்தது. செங்கடல் என்னாச்சு? பயங்கரமாய் தடை வந்தது. ஆண்டவரோடு பேசினார். அது என்ன பண்ண ஆண்டவரே ஒரே ஒரு கரத்தை நீட்டினாரு, எல்லாம் ரெண்டாய். அல்லேலூயா. அல்லேலூயா. பல எப்படி நமக்கு கூட எவ்வளவு தடைகள் வரலாம். குடும்பத்துல பிரச்சனை வரலாம், குழப்பங்கள் வரலாம், சமுதாயத்தில் பிரச்சனை வரலாம், போராட்டத்தில் பிரச்சனை வரலாம். நம்ம ஆண்டவரை நோக்கி கரத்தை நோக்கி தூக்கி செபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அழைச்சதான் ஜெபம் பண்ண முடியும். நீ அழைக்காம ஜெபம் பண்ண முடியும் உன்னால? நீ அழைத்த ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். நீ ஜெபிக்கிறதுக்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ வரணும், என்கிட்ட வரணும், நீ வந்து ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். பாருங்க, விட்டுஸ்தாபன புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல அண்ணாவுடைய வாழ்வை பார்க்கும்போது அண்ணாள் ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஓட அழுது கொண்டே இருப்பாங்க. பயங்கரமான சூழ்நிலை. ஏண்டா அந்த எல்கனாவுக்கு 2 மனைவி, வீட்டுக்காரருக்கு 2 மனைவி. இவ்வளவு உணர்வு என்னாச்சுன்னா அப்ப ரொம்ப சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அப்ப ஏழி தாத்தா என்ன பண்ணாரா, அந்த மகளை பார்த்து மலை உள்ள குடிச்சிட்டு அப்படி வெறித்தனமா இன்னும் புலம்பி கொண்டது என்று நினைச்சார். ஆனா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11, 13, 16 படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளோடு முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அழுது கொண்டிருக்கிறேன். கண்ணீரோடு அழுகிறவன் கம்பீரத்தோடு அல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுவது கர்த்தர் கம்பீரமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அண்ணாவுடைய வாழ்க்கை பழக்கிய பாக்கியம் இல்லாத அண்ணாவுடைய வாழ்க்கை இதுவே பெற்றார். எவ்வளவு பெரிய விஷயம். அப்பதான் ஏழை தாத்தா போய் கேட்கிறார், மகளை விட்டப்பா இவ்வளவு நேரம் அழுது கொண்டிருக்கிற, ஏன் இவ்வளவு நேரம் அழுது கொண்டிருக்கிற, ஏன் இவ்வளவு புலம்பை கொண்டிருக்கிற, நீ வெளியே பிடிச்சிருக்க? இல்லையா, எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு என்ன வேணும்? ஒரு குழந்தை. உடனே அந்த மகா ஐயா சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போ, உனக்கு உடனே வரும்போது உனக்கு குழந்தை கிடைக்கும். அதே 1 சாமுவேல் பைபிள் பாடல் சொல்லப்படுது. அந்த குழந்தை பிறந்தால் அது யாருக்கு கொடுக்குற? கர்த்தருக்கு. சவர கத்தினா வந்து தலையில நான் அப்படியே கொடுக்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் தாக்கத்தோடு சொல்றாங்க, என் வீட்டுக்காரர் ஊழியம் செய்யணும், என் வீட்டுக்காரர் இப்படி வந்தா போதும், கல்யாணம் பண்ணும்போது நர்சிங் நிறைய பேருக்கு ஜாப் பண்ணுவாங்க. ஐயோ, நான் சம்பாதிக்க போதும், என் வீட்டுக்காரர் சுமந்தம் போதும், என் வீட்டுக்காரர் அப்படி இருந்த போதுறாங்க. ஆனா லாஸ்ட் நேரம் இவங்க வசதி ஏற 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 வசதியா இருக்கிறதுக்காக வீட்டுக்காரர் திட்டி 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 கொடுக்கலாம். அப்ப வேலைக்கு கட்டாயமா போயிடும். எனக்கு பொறுத்த முடியுமா? வீட்டுல என் வீட்டுக்கு ஊழியக்காரன் போதும், என் வீட்டுக்கு இருந்தா போதும். அதே மாதிரி புருஷனா நான் ஊழிய கட்டி போதும். நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுல பொறுத்து போவோம், ஆனா பொறுத்தனை நிறைவேற்ற மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பொறுத்தனை நிறைவேற்ற வேண்டும். தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அண்ணால் அப்படிதான் குழந்தை பிறந்த உடனே தேவனுடைய என்ன பண்ணாங்க? விட்டுட்டாங்க. அல்லேலூயா. 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 கொடுக்க வேண்டும்.
அப்படி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமே அது வேணும்னு தேவனுடைய கிருபை கிடைக்கணும்னா நம்ம ஆண்டு சப்தம் நமக்கு போராட்டம் வருதா இல்ல வயது பேச்சு வருதா ஒரு எரிக்கல் பட்டணத்துக்கு போல எரிக்கல் பட்டணம் தடுது ஒரு தடையா இருக்குது ஆனா எரிக்கல் பட்டணம் துணை சத்தம் நெருங்கினது எரிக்கல் பட்ட ரெண்டாய் அல்லேலூயா அல்லேலூயா தடைகளை நீக்கி கொடுக்கிறவர் உங்களோட அல்லேலூயா அவர் எப்படி உங்களோட இருக்கிறார் நான் நீ வந்தது உன்னை மறக்க மாட்டேன் நான் உங்களோட இருப்பேன் நீ போகும்போது உங்களோட இருப்பேன் நீ வரும்போது நீ போகும்போது உங்களோட இருப்பேன் நீ திரும்பி வரும்போது அல்லேலூயா அல்லேலூயா ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க விசுவாசிக்கிற பிள்ளைங்க எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நீங்க தான் செய்வீங்க அல்லேலூயா அல்லேலூயா அப்படிப்பட்ட தடைகளை நீக்கிறவர் ஆண்டவர் பொறுப்பில் இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு நாளில் கிதியோனுடைய வாழ்வை பார்க்கும்போது மீதியான் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியான் மக்கள் வந்து சூறையாடி கொண்டு அடிமைத்தனத்தில் கொண்டிருந்தாங்க ஆனா கடவுள் கிதியோனோடு பேசுறார் கிதியோனே நான் உன்னிடம் திருந்து கொண்டேன் நீ என்னுடைய மகனாய் இருக்கிறார் அந்த மீதியானுடைய மக்களை நீயும் பிரித்து போகிறார் என்று சொன்னார் மீதியான் சொல்கிறார் ஆண்டவரே எனக்கு தகுதி இருக்கிறது எனக்கு என்ன இருக்குது ஐயோ நான் சின்ன மகனா இருக்கிறேன்னு கேட்கிறான் ஆண்டவர் சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன் அப்பாரு ஒரு தேவதூதன் வந்து இறங்குறாரு தேவதூதன் இறங்கும் போது கிதியோன் என்ன பண்ணாரு கீழ்ப்படிக்கிறாரு திடீர் ஓடி போய் ஒரு கன்றுக்குட்டி வெட்டி ஒரு மாவு பிசைந்து நல்ல அப்பத்தையும் கன்றுக்குட்டியோட கறியை எடுத்து வந்து கொடுக்கிறார் நீங்க சாப்பிடுங்க அல்லேலூயா அல்லேலூயா அர்ப்பணிப்பு முக்கியம் தேவை தேவனுடைய பிள்ளைகளை பார்த்த மதிப்பு நிறைய பேர் மதிப்பு கொடுக்குறது பெரிய போஷிக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க பெரிய தான் மதிப்பு கொடுப்பாங்க சிறு சிறு பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா யார் மதிப்பு அவங்களுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் அல்லேலூயா கிதியோன் பண்ணாரு தேவதூதன் வாக்குடனே கீழ்ப்படிந்து கொண்டார் மதிப்புறதுனால மீதியான மக்கள் 3000 ஜனங்கள் 30,000 மக்கள் கட்டிக்கிடி போயிருந்த மக்களை மீட்டார் வெற்றி சொன்னார் அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்தார் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே நம்முடைய தலைகளை நீக்கப்படுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க கடவுள் கொடுத்த நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் கர்த்தர் உங்களை வேண்டிய உயர்த்துவாராக ஆமென் ஆமென்.